முருகையன் சார், ஒரு விழாவில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசிய ஒரு பேச்சு இவ்வளவு பெரிய, ஒருவேளை அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டதா, இல்ல அந்த மாதிரி சிஎஸ்ஆர் நிதி கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலம் கல்வி அமைச்சரால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான்ட்டு தெரியல. ஆனா அப்படி வாங்கக்கூடிய நிலையில தான் ஸ்கூல்ஸ் இருக்கா சார் இன்னைக்கு? அதாவது சார், நீங்க ஒரு வரலாற்றை பாத்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த காமராஜர் காலத்துல என்டிஎஸ் டைரக்டராக இருக்கிற போது, நேற்று சுந்தரவடிவேலு இயக்குநராக இருந்த போது, இப்படி பள்ளிகளுக்கெல்லாம் வேண்டிய தளவாட சாமான்களை வாங்குவதற்காக, பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி சீரமைப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தப்பெறும். சரி. அந்த பள்ளி சீரமைப்பு மாநாட்டுல ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவையான பொருள்கள், பீரோ, நாற்காலி, பெஞ்சு, இவற்றை எல்லாம் அந்த மாநாட்டிலே மனம் உவந்து கொடுத்து அந்த பள்ளிகள் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்த இருப்பு பதிவேடிலே, அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு வாங்கிக் கொள்வது பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே இருந்து அது ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அது ஒரு பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்து, இப்ப கூட சீர்வரிசையை போல சில கிராமங்களிலே மக்கள், அந்த பெற்றோர்கள் எல்லோருமே சேர்ந்து பள்ளிக்கூடத்திற்கு ஏதோ மணப்பெண்ணை திருமணம் செய்து சீர் கொடுப்பது போல பொருள்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய அனுபவத்திலே நடந்திருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு சரியான நினைவு இருக்கிறதா தெரியல, 5 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு அரசு பள்ளிக்கு கொடுத்தால் அவருடைய பெயரை அரசு பள்ளிக்கு வைத்துக் கொள்ளலாம் ஒன்று அரசு ஆணை ஒன்று இருக்கிறது. சரி. அப்படிதான் பாத்தீங்கன்னா, சென்னையில நிறைய ஜெயகோபால் கரோடியா அப்படிங்கிற பேர்ல நிறைய அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கும். நீங்க சுற்றி சுற்றி பாத்தீங்கன்னா, ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அரசு மேல்நிலைப் பள்ளி, அது மாதிரி கோடம்பாக்கத்துல பதிப்பக செம்மல் கணபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பப்ளிகேஷன், அது ஒரு பதிப்பகம் நடத்திய ஒருவருடைய பெயர்ல அந்த பள்ளிக்கூடம் இருக்கும். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவரு ஒரு கட்டடம் கட்டுவதற்காக நிதி உதவி கொடுத்து அரசு ஆணையாகவே போட்டிருக்கிறாங்க. இப்படி வழக்கமாக பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு தனியார், இது மாதிரி மக்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் உதவி செய்வது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இப்ப என்ன கேள்வி வந்திருக்கிறது என்று பார்த்தா, இப்ப தனியார் பள்ளிகள் சங்கத்துல நாங்கள் இந்த மாதிரி 500 பள்ளிகளை எடுத்து அந்த பள்ளிகளுக்கு வண்ணம் பூசுதல், இந்த மாதிரி பெஞ்சு நாற்காலி வாங்கி தருதல் போன்ற உதவிகளை செய்கிறோம் என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அதற்கு கல்வி அமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கிறார். சரி. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இது கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சமூக பெரு நிறுவனங்களுடைய அந்த பொறுப்புணர்வு, எங்க பங்களிப்பு என்கிற அடிப்படையில இந்த உதவியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கதான் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப, கல்வியாளராக எல்லோரும் இந்த விவாதத்திலே, அரங்கத்திலே அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் சிந்திக்கிறான். இந்த கல்வி என்பது ஆரம்ப நம்முடைய சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்தே சேவை என்கிற தலைப்பு, சர்வீஸ் செக்டார், சர்வீஸ், கல்வியும் மருத்துவமும் சர்வீஸ், அதாவது அதை ஃப்ரீயா மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதனாலதான் 2009 கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம்னே கொண்டு வந்தாங்க 2009. அப்போ இலவசமா கொடுக்கணும் கல்வி, அரசாங்கம் இலவசமா கல்வி கொடுக்குது. அதே போல சில தனியார் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள், அவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய பணத்துல ஒரு பகுதியை அது மாதிரி ஒரு அற சிந்தனையோடு, தர்ம சிந்தனையோடு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு அந்த பள்ளிக்கூடத்துல அந்த கட்டடத்தை எல்லாம் கொடுத்து அவங்க நிலத்தை கொடுத்து நடத்துவார்கள். அரசு மானியம் கொடுக்கும், சம்பளம் கொடுக்கும், அந்த மெயின்டெனன்ஸ் மானியம் கொடுக்கும். அதுதான் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று அந்த பள்ளிகள் இருந்தன. அதற்கு பிறகு சுயநிதி பள்ளிகள் என்று தொடங்கப்பட்டு, அதாவது சேவை அடிப்படையில கல்வியை நாங்கள் தனியார் கொடுக்கிறோம் என்று கொடுத்துக் கொண்டிருந்த அந்த வழக்கம் அப்படிதான் சேவையில் தான் இருந்தது. ஆனா இப்ப அவங்களே சொல்றாங்க, நாங்க கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில, பங்களிப்பு அடிப்படையில அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால், அப்ப நீங்க அது என்ன அர்த்தம்? பெரு நிறுவனங்கள் தான் ஈட்டுகிற லாபத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும், பெரு நிறுவனங்கள் தான் ஈட்டுகிற
லாபத்தில் ஒரு பங்கை இந்த சமூகத்திற்காக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்பது, நிதி என்பது. அப்போ பெரிய பெரிய ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய லாபம் எப்படி கடைசியில கனெக்ட் பண்ணி தொழிலாளிகளுக்கு போனஸ் கொடுக்கறாங்களோ அது மாதிரி ஒரு விழுக்காடு ஒதுக்கி நன்மைக்கு, மக்களுடைய நன்மைக்காக அதை அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விதி, ஒரு சட்டம் இருக்கிறது. அப்போ பள்ளிக்கூடம் என்பது, சுயநிதி பள்ளிக்கூடம் என்பது லாபம் சம்பாதிக்கும் நிறுவனமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ஓகே சார். லாபம் சம்பாதிச்சாதானே லாபத்துல இருந்து கொடுக்க முடியும் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட். அப்ப லாபம் சம்பாதிக்கிறது. அப்ப லாபம் சம்பாதிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஃபேக்டரி மாதிரி நடக்குது, இண்டஸ்ட்ரி மாதிரி நிறுவனம், பெரு நிறுவனம் நடக்கிறது. அந்த பெரு நிறுவனத்திலிருந்து அந்த முதலாளி தன்னுடைய லாபத்திலிருந்து ஒரு பங்கை தர்றாருங்கிறது ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் நிதி கொடுக்கிற போது, சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்கும் போது இந்த கேள்வி எழல. ஆனா சுயநிதி பள்ளிக்கூடங்கள் கொடுக்கும் போது கேள்வி எழுது. ஓகே சார், ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. ஸ்ரீதர் சார், நம்ம ஸ்டீல் பிளான்ட் செயில் இருக்கு சார், இந்த செயில் சார்பில், அதே போல நம்ம நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி சார்பில் இவர்கள் எல்லாம் கூட வந்து சில கிராமங்களே தத்தெடுப்பாங்க, சில அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்வாங்க. இதெல்லாம் நிறுவனங்களாக இருக்குது சார். அவங்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ரூல் கீழே அவங்க அதை செஞ்சிடறாங்க. அது ஒரு நிறுவனங்களாக இருக்கு. ஆனா பெரும்பாலும் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே அறக்கட்டளைக்கு கீழே, ட்ரஸ்டுக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் பண்றாங்க. இவங்க எப்படி இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கீழே கொடுப்போம்ட்டு முதல்ல இவங்க சொன்னாங்க சார்? அதே எங்களுக்கு புரியலையே, கொஞ்சம் விளக்குங்களேன். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. சிஎஸ்ஆர் ஃபண்டுனா என்ன, இந்த பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள் ஏன் சிஎஸ்ஆர் ஃபண்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறது மாதிரி கேள்வி. நல்ல கேள்வி சார் இது. ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமா தான் தனிநபர் பள்ளிக்கூடங்களை வளர்க்கணும் அப்படிங்கறது மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கிறது மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரியான ஒரு இது புரிய வைக்கலாம் சார் இப்ப நல்ல முறையில. அதாவது கிட்டத்தட்ட 12,382 தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடிய அத்துணை பேரும் அரசு பள்ளியிலிருந்து படித்து வந்தவர்கள். சரி, அரசு பள்ளியில இருந்தா இவங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்து அவங்கதான் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடங்களுடைய ஆரம்பிப்பதற்கான முதல் விதியே, நீங்கள் ஒரு அறக்கட்டளை மூலமாக நன்மை செய்ய வேண்டும், லாப நோக்கின்றி செயல்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு நோக்கம். இந்த அறக்கட்டளையினுடைய நிதி இவர்கள் ஈட்டுகின்ற வேறு பல்வேறு வகையிலே நீட்டுகின்ற பொருளின் மூலமாக, இந்த நிதியின் மூலமாக இந்த அறக்கட்டளைகள் உருவாக்கப்படுகின்றன. சரி, இவர்கள் இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம் பள்ளி நடத்துவது மட்டுமல்ல, ஒரு பள்ளியை நடத்துவது மட்டுமல்ல அறக்கட்டளையுடைய நோக்கம். இந்த அறக்கட்டளையுடைய நோக்கம் பல்வேறு சமுதாய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறது. குறிப்பாக இவர்கள் மருத்துவமனையை நடத்தலாம், இவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாம், அனாதை ஆசிரமங்கள் நடத்தலாம், அல்லது முதியோர் காப்பகங்கள் நடத்தலாம். இப்படி என்று பல்வகையான அந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அதற்கான நோக்கங்கள் பட்டியலிடப்படுகின்றன. அந்த வகையிலே தான் பக்கத்திலே இருக்கக்கூடிய, தனியார் பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய, அருகாமையிலே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பள்ளிக்கு தேவையான வசதிகளை, உள்கட்டமைப்பு வசதிகளையோ அல்லது அந்த பள்ளிகளுக்கு தேவையான தளவாட வசதிகளையோ அல்லது அந்த மாணவர்களுக்கு தேவையான ஏதேனும் இருந்தால் இதை நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டதை தவிர, இவையெல்லாம் ஒரு நன்றி கடனாக, நாங்கள் எந்த இடத்தில் இருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு திருப்பி தருகிறோம் என்ற நன்றி கடனாகத்தான் இந்த 12,382 பள்ளிகளிலிருந்து 1000 பிரதிநிதிகள் வந்திருந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையிலே இதை நாங்கள் பிரகடனப்படுத்தினோம். இதில் தவறு ஒன்றும் இருப்பதாக எங்களுக்கெல்லாம் தெரியவே இல்லை. ஏனென்றால் சார், எனக்கு குறுக்கிடுவதற்கு நீங்க மன்னிக்கணும் சார். அதாவது நீங்க இந்த மாதிரி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இது சந்தோஷம். இது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம், அது எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், யார் வேணாலும், சரியா? ஆனா இதுக்கு முன்னால இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் சார்பில் எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசு பள்ளிக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்காங்களா சார்?
நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. தனியார் பள்ளி அசோசியேஷன் சார்பாக கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். தனியார் பள்ளி அசோசியேஷன் சார்பாக விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். தனியார் பள்ளிகள் சார்பாக பெஞ்சுகள் கொடுத்திருக்கிறோம். தனியார் பள்ளிகள் சார்பாக இருக்கை வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம். தனியார் பள்ளிகள் சார்பாக பேருந்து வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம். தனியார் பள்ளிகள் சார்பாக அரசுக்கு எப்பொழுதெல்லாம் அந்த அரசு பள்ளிகளுக்கு என்ன உதவிகள் எல்லாம் தேவைப்படுகிறது என்று சொல்கிறார்களோ அது அத்தனையும் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதை சிஎஸ்ஆர் ஃபண்ட் என்று ஒரு தனியாக பிரித்து செய்து கொடுப்பதில்லை. எங்களிடம் ஈட்டுகிறார்கள், அந்த லாபத்திலிருந்து செய்கிறோம் என்பதெல்லாம் இங்கே பொருட்டல்ல சார். நீங்களாக பள்ளிக்கு செஞ்சு கொடுத்திருக்கீங்களா இல்ல கவர்மெண்ட் கேட்டதுனால செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? நீங்க எப்படி செஞ்சு கொடுப்பீங்க? இல்ல சார், சார் இப்போ நீங்க அசோசியேஷன் சார்பில் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ரெக்வெஸ்ட் வராம நீங்க செய்ய மாட்டீங்க, கரெக்ட்டுங்களா? நிச்சயமாக. இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு எங்களுக்கு இது இல்ல சார் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு கேக்குறது அந்த சம்பந்தப்பட்ட பள்ளியினுடைய முதல்வர் கொடுக்கிறாரா இல்ல மாவட்ட கல்வி அலுவலர் கொடுக்கிறாரா இல்ல செக்ரட்டரி கொடுக்கிறாரா, எஜுகேஷன் செக்ரட்டரி கொடுக்கிறாரா? இது செயலர் அளவுக்கு இது போகாது. செயலர் அளவுக்கு இது போகாது. ஏனென்றால் அந்தந்த பள்ளிகளுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள வசதிகளை நீங்கள் புரவலர் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் பொதுவான செய்தியாக இருக்கும். நீங்கள் புரவலர் மூலமாக இதை இந்த பங்கு பெற செய்து இதை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இப்பொழுது தனியார் பள்ளி புரவலராக அங்கே போய் அதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும். தனியார் பள்ளிகள் போய் புரவலராக செய்து கொடுக்கும். சார் இல்ல இப்ப நீங்க அந்த ஃபண்ட இப்ப நீங்க சங்கமாக செய்யும் போது அது எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்டா மாறும்? சங்கத்துக்கு எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்ட் வரும்? வராது. நிச்சயமா வரும். சங்கத்திற்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் வரும். சங்கத்திற்கு நாங்கள் சந்தா தொகை கொடுக்கிறோம். சரி. சங்கம் சில சொசைட்டி ஆக்டில் சங்கம் நிறுவப்படுகிறது. சொசைட்டி சில நல்லவற்றை செய்யும். அந்த சொசைட்டி சில நல்லவற்றை செய்யும். நல்ல செயல்களுக்காக அது பயன்படும். சார் அது எப்படி சார் சிஎஸ்ஆர்ல வரும்? வராதே சார். அது சங்கத்தினுடைய இல்ல சார், சங்கம் சார்புல அதாவது சங்கம் நீங்க என்னைக்கு கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில பதிவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் தான் சிஎஸ்ஆர் குள்ள வராங்க. நீங்க சொசைட்டி ஆக்ட்ல பதிவு பண்ண ஒரு சங்கம் எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்டா? சிஎஸ்ஆர் ஒருவேளை பேசினவங்க ஏதோ தப்பா பேசிட்டாங்களா இல்ல எப்படி? எனக்கு ஒன்னும் புரியல. இது இந்த கதையே ஒன்னும் புரியல. இதனுடைய நோக்கம் என்னவென்றால் சார், இதனுடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் என்னவென்றால் நாங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறோம், அவ்வளவுதான் சார் இதனுடைய நோக்கம். இந்த நோக்கம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. ஏன் சார் நாங்கள் தனியார் பள்ளிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடாதா? தனியார் அரசு பள்ளிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடாதா? சார் நாங்கள் செய்தால் எந்த விதத்திலே இது பாதிக்கப்படும்? சார் அப்படி இல்ல சார், இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா தனியார் பள்ளிகளே அட்மிஷன் அப்போ ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட பேமெண்ட் வாங்குறாங்களே அவங்க ஆமா அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு வாங்குறது இல்ல சார். எந்த தனியார் பள்ளியும் ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்கு வாங்குறது இல்ல. கல்வி கட்டணம் மட்டுமே தான் வாங்குகிறோம். இப்பெல்லாம் டொனேஷன் எதுவும் இல்ல? இல்ல, எந்த பள்ளியும் டொனேஷன் கிடையாது. டொனேஷன் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்டு விட்டது. ஓகே புரியுது சார், புரியுது.